புதுச்சேரி கல்வித்துறையில் பணியாற்றி வரும் 292 ஒப்பந்த ஆசிரியர்களின் பணி நிரந்தர கோரிக்கை நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. இன்று 11வது நாளாக தங்களது போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். போராட்டத்தின் உணர்ச்சி மிகுந்த தருணமாக ஆசிரியர்கள் தங்களது குழந்தைகளுடன் பங்கேற்றனர். அதில் தாயுடன் வந்த ஒரு சிறுமி, என் அம்மா மிகவும் கஷ்டப்படுறாங்க, அவருக்கு உடனடியாக நிரந்தர வேலை கொடுக்கணும் என்று அரசை நோக்கி மனமுருகி கோரிக்கை வைத்தது அங்கிருந்தவர்களை நெகிழச் செய்தது. ரங்கசாமி தாத்தா, இவங்க எல்லாருக்கும் பர்மனன்ட் போடுங்க ப்ளீஸ். இதைத் தொடர்ந்து ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்க கோரி லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். இந்த போராட்டத்திற்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் ஆதரவு வலுத்து வருகிறது. ஜேசிஎம் உத்தரவின்படி கட்சி நிர்வாகிகள் போராட்ட இடத்துக்கு நேரில் சென்று ஆசிரியர்களை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகள் நியாயமானவைகள் என்றும் அரசு உடனடி தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். முதல்வர் ஐயா இந்த எங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட 11வது நாளாக நாங்கள் காத்துட்ருக்கோம். முதல்வர் ஐயா எங்களுக்கு பணியான விரைவில் நீங்கள் வழங்கணும்னு உங்களை எல்லாரும் அனைத்து ஆசிரியர் சார்பாகவும் நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம் ஐயா.